ஓம் சாந்தி. இன்றைக்கான புருஷார்த்தம். இன்று பாபா குழந்தைகளை பார்த்து கதைக்கின்றார். குழந்தைகளே, எல்லாவற்றையும் அர்ப்பணியுங்கள். அதாவது குழந்தைகளாகிய உங்களிடம் உள்ள அனைத்தையும் உங்கள் புத்தியிலிருந்து தந்தையிடம் அர்ப்பணியுங்கள். எந்த ஓர் ஆத்மாவிலும் நான் எனது என்ற சிறு உணர்வு இருந்தால் தந்தையைப் போல ஆக முடியாது. அதாவது எங்களுடைய அந்த உணர்வின் உருவமாக நாங்க மாற முடியாது. அதனால் நான் எனது என்ற அந்த உணர்வு எங்களுக்குள்ள சிறிதளவு கூடி இருக்கக்கூடாது. ஆகையால் குழந்தைகளே, நானும் என்னுடையதும் என்பவற்றை விட்டுவிடுங்கள். உங்களை சூட்சுமமான முறையில் சோதித்து மாறிக்கொண்டே இருங்கள். உங்கள் கர்ம நடத்தையில் ஒரு கருவியாக மாறுங்கள். அப்போதுதான் கர்மாவின் விளைவுகளில் இருந்து உங்களை காப்பாற்ற முடியும். எப்பொழுதெல்லாம் எந்த பொறுப்பையும் உன்னுடையதாக கருதினால் அதில் நீங்கள் சிக்கிக் கொள்கின்றீர்கள். அந்த வேலையை வேறொருவன் பொறுப்பேற்றால் நீங்கள் ஒளியாக லேசாக இருந்து மற்ற வேலைகளை செய்யலாம். இங்கே கடவுளே தந்தையாக குழந்தைகளாகிய உங்கள் பொறுப்பை ஏற்க வந்திருக்கின்றார் அல்லவா? பிறகு உங்கள் கடமை தந்தையின் பணிக்கு ஒத்துழைப்பது மட்டுமே. ஞான வடிவில் உள்ள ஆத்மா மட்டுமே யோக வடிவில் பெரிய அளவில் செயல்பட முடியும். தந்தையின் பணியில் ஒத்துழைக்கும் ஆத்மா தந்தைக்கு நிகரான ஆத்மா. தந்தையின் மீது 100% திடமான உறுதியான நம்பிக்கை உள்ள குழந்தை மட்டுமே தன்னை முழுமையாக ஒப்புக்கொடுத்து தந்தையைப் போல் ஆக முடியும். குழந்தைகளே, பாருங்கள், இந்த நேரத்தில் தந்தை உங்களுக்கு சிறப்பு குழந்தைகளின் நலனுக்காக மட்டுமே கற்பிக்க வந்துள்ளார். தந்தையின் மீது நம்பிக்கை வையுங்கள். பாருங்கள், கடவுளின் வீட்டில் தாமதம், இருள் இல்லை. கடவுள் கண்ணுடையவரின் ஒரு முடியை கூட யாராலும் கெடுக்க முடியாது என்று பக்தியுடன் பாடப்படுகின்றது. இல்லையா? இல்லையா? பிறகு தந்தையின் மீது நம்பிக்கை வைத்து தந்தையின் அறிவை ஆழமாக புரிந்து கொண்டு உங்களை சோதித்துக் கொண்டு மாறிக்கொண்டே இருங்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தையின் முழு ஒத்துழைப்பு உள்ளது. பின்னர் ஒளியாக இருங்கள், லேசாக இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள் மற்றும் ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் தந்தையுடன் தங்கி உங்கள் இலக்கை அடையுங்கள். இந்த நேரத்தில் தந்தையின் மீது 100% நம்பிக்கை வைத்து தன்னை முழுவதுமாக ஒப்புக்கொடுக்கும் குழந்தை தனது ஒவ்வொரு வேலையையும் முன்கூட்டியே செய்துவிடும். மேலும் மிகுந்த பலனை தரும். மேலும் நம்பிக்கை இல்லாத குழந்தை, அதாவது ஒரே பலம் ஒரே நம்பிக்கை இல்லாத குழந்தை நேரத்துக்கு முன் தனது இலக்கை அடைவது சாத்தியமில்லை. அதனால் குழந்தைகளே, உயர்ந்ததில் உயர்ந்த சர்வ சக்திவான் சிவனின் மேல்
உறுதியான நம்பிக்கை வையுங்கள். தந்தை உங்களை ஒளியாக லேசாக அழைத்து செல்கின்றார், அழைத்து செல்வார். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.